ஒடுக்கத்து புதன் என்று ஒண்ணு கொண்டாடுறாங்க, அனுமதி இருக்கான்னு கேட்கிறாங்க. இது சம்பந்தமா ஒரு 3/4 மணி நேரம் உங்களுக்கு என்ன யுனைடெட்ல பாத்தீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒடுக்கத்து புதனுக்கு முதல் நாள், ஒடுக்கத்து புதனுக்கு முந்தின திங்கட்கிழமை என்று நினைச்சோம் டிவியில ஒளிபரப்பி இருக்கிறோம். ஒடுக்கத்து புதன்கிறது கிடையாதுன்னு சொல்லி இருந்தாலும் என்னன்னு விளக்கிறோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதத்துல கடைசி புதன்கிழமையில நோய்வாய்ப்பட்டார்கள். அவங்க நோய்வாய்ப்பட்டனால் அது பீடையான ஒரு நாள் என்று நினைத்து கொண்டு அன்னைக்கு சில தட்டுகளை எழுதி கரைச்சு குடிக்கிறது, ஓலையில எழுதி, நம்ம ஊர்ல கற்றுமாங்க, எங்க ஊர்ல பண ஓலையில எழுதி கரைச்சு குடிக்கிறது, இது மாதிரியான சடங்குகள் எல்லாம் செய்யறாங்க. இதுக்கு இஸ்லாத்துல இடமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாசத்துல நோய்வாய்ப்பட்டார்கள் சொல்றாங்கல்ல, ரபியுல் அவல் மாசத்துல மூத்தா போயிட்டாங்கல்ல, சஃபருக்கு அடுத்த மாசம் ரபியுல் அவல் மாசம், அப்ப அதான பீட மாசம், அதே பீட நாக்கல நீங்க. ஒரு மனிதர் ஒரு மாசத்துல நோய்வாய்ப்படுறது, இறந்து போறதெல்லாம் அந்த மாசத்தை பீடையாக்கிறது. எந்த ஒரு நல்ல நாள்லயும் நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கும். ஒருத்தர் குழந்தை பிறகு அன்னைக்கு ஒருத்தர் குழந்தை இறக்கும். ஒரு நாளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒருத்தர் லாபம் கிடைக்கும், அதே நாள்ல ஒருத்தர் நஷ்டம் அடையும். ஒரு நாளை எடுத்து அன்னைக்கு ஒருத்தர் நோயாளி ஆவாரு, ஒருத்தர் ஆஸ்பத்திரியில இருந்து நோய் குணமாய் டிஸ்சார்ஜ் ஆகி வருவார் ஒரே நாள்ல. ஒரு நாள்லயே ஒருத்தருக்கு பிள்ளை பிறக்கும், ஒருத்தருக்கு பிள்ளை இறக்கும். ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்கும், ஒரு வீட்டுல கர்மாதி நடக்கும். ஒருத்தருக்கு லாபம் வரும், ஒருத்தர் நஷ்டம் வரும். ஒரு கல்யாணம் நடக்கும், அன்னைக்கு விவாகரத்து நடக்கும் ஒரே நாள்ல. நாளுக்கு ஏதாவது இருக்குதா? எந்த நாள்லயாவது நல்லதா நடந்த ஒரு நாள் இருக்குதா? இல்ல. எந்த நாள்லயாவது நீங்க என்ன செய்ய, ஒடுக்கத்து புதன்ல, ஒடுக்கத்து புதன்ல எவனுக்கு புள்ள பிறக்காதுன்னு சொல்லு, கெட்ட நாள் ஒத்துக்குருவோம். ஒடுக்கத்து புதன்ல பிறக்கவங்கள செத்து போயிடுவான்னு சொல்லு, ஒத்துக்குருவோம். ஒடுக்கத்து புதன்ல 50 காசு கூட யாரும் சம்பாதிக்கிறான்னு சொல்லி ஒத்துக்குருவோம். ஆனா ஒடுக்கத்து புதன் அன்னைக்கு திங்கத்தான் செய்யற, எல்லாம் நடக்கத்தான் செய்யுது. ஒடுக்கத்து பண்ண குணமாயி டாக்டர் என்ன செய்யறான், ஒடுக்கத்து போய் டிஸ்சார்ஜ் பண்றான். ஒடுக்கத்து போய் நான் போக மாட்டேன்னு சொல்லுவியா? ஒரு நாள் தான் 10,000 ரூபாய் பில் பண்ணிடுவான், வெளியே வந்துருவியா? அட டெலிவரி டைம் புதன்கிழமை பிறக்க போகுது, ஒடுக்கத்து போய் வியாழக்கிழமை பிறக்க வைங்கன்னு சொல்லுவோமா நம்ம? இது என்னங்கிற? அப்ப இது ஒன்னா நம்பர் மூட நம்பிக்கை. இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைக்க கூடாது. நாள் நட்சத்திரங்கள் கிடையாது. ஒடுக்கத்து புதன் 1 மணி நேரத்துல சீடி இருக்கிறது, அதை வாங்கி விரிவா பாத்துக்கிறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது 6 நோன்பு அப்படின்னு இருக்குதான்னு கேட்கிறாங்க. 6 நோன்பு இருக்குது, 6 நோன்பு பெருநாள் கிடையாது. பெருநாள் தான் அவர் கேட்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? 2 பெருநாள் தான் இஸ்லாத்தில் இருக்குது. ஒன்னு நோன்பு பெருநாள், இன்னொன்னு ஹஜ் பெருநாள். நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, நோன்புக்கு பிறகு ஒரு 6 நோன்பு வச்சுட்டு அதுக்கு ஒரு பெருநாளை கொண்டாடுறோம். அது இஸ்லாத்துடைய பெருநாள் கிடையாது. இஸ்லாத்துடைய பெருநாள் தான் கண்டிப்பா தொழுகை இருக்கும். 6 நோன்பு பெருநாளைக்கு தொழுகை இருக்கா? நோன்பு பெருநாளைக்கு தொழுகை இருக்குது, ஹஜ் பெருநாளைக்கு தொழுகை இருக்குது. 6 நோன்பு பெருநாளைக்கு திங்கிறது மட்டும் தானே இருக்குது, தொழுகை இல்லையே. அது நம்ம உண்டாக்குன வணங்குதாப்ப. பெருநாள்னு சொன்னாலே அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வை பாராட்டுற விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். அப்ப 6 நோன்பு பெருநாளைக்கு தொழுகை இல்லைங்கிறது விளங்குறது, அது ஒரு பெருநாள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த 6 நோன்பு என்பதை அந்த மாசத்துல எப்ப வேண்டாலும் வைக்கலாம். 6 நோன்பு என்பது ரமலான் முடிஞ்சு அடுத்த நாள் தான் வைக்கணுங்கிறதா கட்டாயம் கிடையாது. அந்த மாசத்துல எப்பவாவது 6 நோன்பு வச்சா போதும். ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் 6 நோன்பு முடியாது. அப்படி பெருநாள் வரேன், ரமலான் நோன்பு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா முடியும், பெருநாள் ஒரே மாதிரியா வரும். இது 6 நோன்பு நான் 1ல இருந்து 2ல இருந்து 6 வைப்பேன், ஒருத்தர் 4ல இருந்து 10 வைப்பாரு, ஒருத்தர் 10ல இருந்து 16 வைப்பாரு. அவருக்கு அப்பப்ப பெருநாள் வருமா? அப்ப 6 நோன்பு என்பதே இந்த பெருநாளைக்கு அடுத்த நாள் தான் வைக்கணும்னு சட்டம் கிடையாது. என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யார் ரமலான்ல நோன்பு நோட்டு ஷவ்வால்ல 6 நோன்பு வைக்கிறாரோ அவர் வருஷமெல்லாம் நோன்பு நோத்தோர் மாதிரி. ஏன்னு கேட்டா, ஒரு நோம்புக்கு 10 நன்மை, 30 நோம்புக்கு 300 நன்மையாச்சு, ஒரு 6 நோம்புக்கு 60 நன்மை. அப்படிங்கும்போது 300 வருஷம் பூரா 360 நன்மை ஆகிவிட்டது. அப்படின்னு அந்த நம்பருக்கு தான் ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்தாங்களே தவிர அந்த பெருநாளை ஒட்டி அப்படி செய்யணும்னு சொல்லப்படல. அதனால 6 நோன்பு பெருநாள் என்பது கிடையாது. அடுத்து இந்த கந்திஷ்டி உண்டான்னு கேட்கிறாங்க. கந்திஷ்டிங்கிறது உண்டு. கந்திஷ்டினா என்ன? இந்த பார்த்தவன கந்திஷ்டி நினைச்சிடக்கூடாது. அப்படி செஞ்சா தாஜ்மஹால் மேலதான் பெரிய கந்திஷ்டி இருக்குது, உலகம்லாம் பாக்குறாங்க, நல்லா தான் இருக்கு, ஒன்னும் ஆவக்கானம். ஊட்டி கொடைக்கானல் தான் எல்லாரும் ரசிக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? ஊட்டி கொடைக்கானல் எல்லாரும் பாக்குறோம்லங்க, அப்படி ஏன் பார்த்து ரசிக்கிறமா இல்லையா? கண்ணை வச்சவன போயிரும் சொன்னா என்ன வாயிரணும்? ஊட்டிலாம் கருவி போயிடணும். ஊட்டிக்கு போய் கோடான கோடு கண்ணு உழுவுது, நல்லா இருக்குது. கொடைக்கானல் கோடான கோடி கண்டு அதுல உழுவுது, நல்லா இருக்குது. காஷ்மீர் கோடான கோடி பேர் பாக்குறான், நல்லா இருக்குது. தாஜ்மஹால் லட்சக்கணக்கான மக்கள் போய் பாக்குறான், அது ஒண்ணு ஆவக்கானா, உலக அதிசயம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்ணுன்னு சொல்லிக்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம்? வயிற்றுச்சல் தான் கண்ணு. எது? ஒருத்தன் பெரிய வீடு கட்டி இருக்கிறான், பக்கத்துல ஒரு ஏழை இருக்கிறான், பிரியாணியை திங்கிறான், வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் நினைப்பான், அவன் இப்படி திங்கிறானே, நமக்கு தரமாட்டேங்கிறானே அப்படின்னு கண்ணால பார்த்தா ஏங்குவான். அந்த ஏக்கம் எந்த ஒரு பத்வா மாதிரி, இந்த பாவி இப்படி திங்கிறானு ஒரு பாதிப்பு ஏற்படும். அல்லாட்ட முறையிடுறான்ல, அந்த ஏங்குறது ஒரு முறையிடுதல் தானே, அல்லாட்ட செய்யற ஒரு துவா தானங்க.
அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் கந்திஷ்டியே தவிர, அது கூட என்ன செய்யறான், கந்திஷ்டி நினைச்சுக்கிட்டு நமச்சாரத்தை கட்டி தொங்க விடுறான், பூசணிக்காய் கட்டி தொங்க விடுறான். அது மாதிரி நல்ல அழகான பிள்ளையார் கண்ணில் ஒரு கருப்பு புள்ளி வச்சிடறான். எதுக்கு? அது அந்த கண் அது பற்றக்கூடாது, கண்ணு படாம தடுக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஏதாவது கோரப்படுத்தணும் என்ன செய்யறான் நினைக்கிறான். சில பேர் என்ன செய்யறான், கழுதை படத்தை பார்த்து வந்து கண்ணை பார் சிறிந்து போட்டு கண் படம் மாட்டி வச்சிருப்பான், கழுதை படத்தை மாட்டி வச்சிருப்பாங்க. என்னடா அந்த கண் திருஷ்டி தடுத்துருமா? அதெல்லாம் இதெல்லாம் கிறுக்குத்தனம். அப்படி நீங்க இருக்குன்னு அது மாதிரி கண்ணு அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வர்றது நீங்க பயந்தீர்களே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு கேட்டா, அந்த 2 சூரா சொல்லி தந்திருக்கிறாங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். 113 114வது சூரா. இந்த 2 சூறாவை நீங்கள் ஓதுங்கள், எல்லா விதமான தீங்குகள் இருந்து உங்களை எல்லாம் பாதுகாப்பான். உங்களுக்கு டவுட் வருது, ஏதாவது பார்த்து உங்களை ஏங்கிருப்பானுங்களோ, புறாமப்பட்டிருப்பானுங்களோ, அதனால வந்துருமோ அப்படின்னு பயந்தீர்களே. ஆனால் நீங்க அதுக்கு மந்திரமாயம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அதுக்கு ஆரத்தி எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. என்ன செய்யுங்க, உடனே டவுட் வரும்போது குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதுங்க, குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுங்க, எல்லாம் கிளியர் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி